Galaxy S10 Lite ஒரு வித்தியாசமான ஃபோன். இந்த மாதிரி ஸ்பெக்ஸ் இந்த பிரைஸ்க்கு சாம்சங் இது வரைக்கும் எடுத்துட்டு வந்ததில்லை. இப்போ ஒரு வாரத்துக்கு மேலே இது என்னோட பிரைமரி ஃபோனாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஆன் பேப்பர் நம்ம பார்க்குற அளவுக்கு இது ஒரு நல்ல ஃபோனா இல்லை இந்த ஃபோனில் வேறு ஏதாவது விஷயம் நம்ம நோட்டீஸ் பண்ணாத மாதிரி இருக்கா? இந்த வீடியோவில் இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஹே கைஸ், என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான்ஸ் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம ரிவ்யூக்கு போவோம். கைஸ், ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி Galaxy S10 Lite, Note 10 Lite ரெண்டு கிவ்அவேயும் C4E Tech தமிழில் இப்போ போயிட்டுருக்கு. ஸோ இந்த ரெண்டு ஃபோன்ஸுமே ஜெயிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. நீங்கள் இது வரைக்கும் அந்த கிவ்அவேல கலந்துக்கலன்னா அதை பற்றி டீட்டெயில்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ முதல்ல இந்த ஃபோனோட அந்த சிப்லேருந்து ஆரம்பிப்போம். முன்னாடி சாம்சங் அவங்களோட லைட் வெர்ஷன் எஸ் ஃபோன்ஸ்லலாம் உள்ள இன்டர்னல்ஸ் ரொம்ப நல்ல இன்டர்னல்ஸ்லாம் அதில் கொடுக்கல, லோ அண்ட் சிப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. பட் இந்த தடவை அந்த மாதிரி பண்ணல. ஒரு டாப் ஆஃப் த லைன் ஃப்ளாக்ஷிப் சிப் தான் கொடுத்துருக்காங்க, Snapdragon 855. இதோட பெட்டரான 855+ சிப் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. பட் இது ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. ஸோ இதை பற்றி நான் டீட்டெயில்டாக என்னோட OnePlus 70 கம்பேரிசன் வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ அந்த வீடியோலேருந்து ஒரு சின்ன கிளிப். இப்போ CPU அப்படின்னு பார்க்கல 855+ல் மொத்தம் இருக்கிற 8 கோரில் ஒரு கோர் மட்டும் 4% அதிகமான கிளாக் ஸ்பீடில் இருக்குது. ஸோ அந்த பூஸ்ட் வந்து சிங்கிள் த்ரெட் அப்ளிகேஷன்ஸில் மட்டும் கொஞ்சம் 4% பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணோம். மல்டி கோர் யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன்ஸில் பெரிய வித்தியாசமே கிடையாது. ஜிபியூன்னு வரையில் 15% பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணோம் 855+. இப்போ S10 Liteல ரன் பண்ண எல்லா கேம்ஸுமே பர்ஃபெக்டாக ரன் ஆச்சு, எந்த பிரச்சனையும் இல்லை. பர்ஃபார்மன்ஸை பற்றி எந்த குறையும் சொல்ல முடியாது. த்ராட்லிங் இஷ்யூஸ், ஹீட்டிங் இஷ்யூஸ் எதுவுமே இங்கே இல்லை. அந்த Snapdragon 855 SoC கூட 8GB RAM, 128GB ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. அது போக ஹைப்ரிட் ஸ்லாட் இருக்குது. ஸோ வேணும்னா MicroSD கூட யூஸ் பண்ணிக்கலாம். டே டு டே பர்ஃபார்மன்ஸும் தாறுமாறாக இருக்குது. இதுக்கு அந்த நல்ல தரமான ஹார்ட்வேர் மட்டும் காரணம் கிடையாது, சாஃப்ட்வேரும் இங்கே சாம்சங் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கேயும் அவங்களோட ட்ரெண்ட் கொஞ்சம் மாறி இருக்குது. ஜென்ரலாக சாம்சங் ஒரு புது ஆண்ட்ராய்டு வெர்ஷனோ புது சாஃப்ட்வேர் வெர்ஷனோ அவங்கக்கிட்ட இருந்துச்சுன்னா, ஒரு மேஜர் லான்ச் கிட்டத்தட்ட அந்த டைமில் வந்ததுன்னா அது வரையில் அந்த ஃபோனோட தான் அதை ரிலீஸ் பண்ணுவாங்களே தவிர அதுக்கு முன்னாடி வர ஃபோன்ஸ்லாம் கொடுக்க மாட்டாங்க. பட் இப்போ S20 லைனப் ரிலீஸ் ஆக போகுது. ஆனாலும் S10 Liteல One UI 2.0, Android 10 ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. இப்போ One UI 2.0ல நிறைய சின்ன சின்ன ரிஃபைன்மெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இது எதுவுமே ரொம்ப பெரிய பயங்கரமான ஃபீச்சர்ஸ்னு கிடையாது, பட் ஓவரால் யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர்ஸ். நோட்டிஃபிகேஷன்ஸை சைலண்ட் நோட்டிஃபிகேஷன்ஸாக குரூப் பண்ணுறதுலேருந்து, இப்போ நம்ம குவிக் டாகிள்ஸை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணையில் அந்த கிளாக் சைஸ் சின்னதாகி இன்னும் அதிகமான டாகிள்ஸ் பார்க்க முடியறதுலேருந்து, இப்போ பெர்மிஷன்ஸ் ரிக்வெஸ்ட் பாப்பப் ஆகையில் ஸ்க்ரீன் பாட்டமில் பாப்பப் ஆகிறது, இல்லைனா ரீசன்ஸ் ஆப் ஸ்க்ரீனில் வந்து ஐகானை டேப் பண்ணையில் அதோட ஆப்ஷன்ஸும் பாட்டம்லேருந்து பாப்பப் ஆகிறது, ஒரு கையில் ஃபோனை யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இது மாதிரி நிறைய சின்ன சின்ன விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் யூசர் இன்டர்ஃபேஸே கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வேறு ஏதாவது ஃப்ளாக்ஷிப் சாம்சங் ஃபோனை பழைய One UIயில் யூஸ் பண்ணிட்டு இருந்தால் அதுலேருந்து S10 Liteக்கு மாறையில் அந்த ஸ்பீட் வித்தியாசம் நல்லாவே தெரியுது. அது போக ஃபுல் ஃப்ளெஜ் சாம்சங் பே சப்போர்ட், அப்புறம் இங்கே சாஃப்ட்வேர் எல்லாமே வந்து ஃப்ளாக்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. கேமராவில் மட்டும் ப்ரோ மோட் திருப்பியும் டெப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. ஃபுல் ஃப்ளெஷ் ப்ரோ மோட் இங்கே கொடுக்கல, அது கொஞ்சம் வருத்தப்பட வேண்டிய விஷயம் தான். பட் அது போக இங்கே காம்ப்ரமைசஸ் எதுவும் இல்லை. சாஃப்ட்வேர்னு பார்த்தா பில்டில் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த செக்மெண்ட்டில் வர காம்படிஷனில் இருக்கிற ஃபோன்ஸ் எல்லாத்துக்குமே கிளாஸ் பில்ட் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பிராண்ட்ஸ். பட் இங்கே சாம்சங் கிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது கிளாஸும் பிளாஸ்டிக்கும் சேர்ந்து வர ஒரு காம்பினேஷன். ஸோ ப்ரைஸிங்கை கம்மியாக எடுத்துகிட்டு வரதுக்காகவும் அவங்களோட ப்ரீமியம் ஃபோன்ஸ்க்கும் இதுக்கும் ஒரு வித்தியாசம் காமிக்கிறதுக்காகவும் இங்கே கிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கிளாஸ்டிக்கு பாசிட்டிவ்ஸும் இருக்குது, நெகட்டிவ்ஸும் இருக்குது. பாசிட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இன்ஹேண்ட் ஃபீல் கொடுக்குது. அப்புறம் பிளாஸ்டிக்கோட இது டஃப்பாக இருக்கிறதுனால கொஞ்சம் பிளாஸ்டிக்கோட ஸ்க்ராச்சஸ் இன்னும் அதிகமாக தாங்கணும். அடுத்து கிளாஸோட இது லைட்டாக இருக்குது. ஸோ அதனால இப்போ இங்கே பெரிய ஸ்க்ரீன் ப்ளஸ் 4500 mAh பேட்டரி இருந்தாலும் 185 கிராம் தான் வெயிட் வருது. ஸோ உங்களுக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கொடுக்கணுன்னா, இப்போ Note 10+ எடுத்துக்கிட்டிங்கன்னா இதோட 200 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கம்மி, ஆனால் இதோட 10 கிராம் வெயிட் அதிகம். OnePlus 70 அதுவும் ஆல் கிளாஸ் பில்ட் தான், 700 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கம்மி, டிஸ்பிளே வந்து 0.15 inch இதோட சின்னது, ஆனால் 5 கிராம் வெயிட் அதிகம். பட் நெகட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ்டிக் இன்னமும் கிளாஸ் கிடையாது. ஸோ அதனால் ஸ்க்ராச்சஸ் கொஞ்சம் ஈஸியாக பிக்கப் ஆகும். கிளாஸ் பேக்கில் பிக்கப் ஆகிறதோட ஈஸியாக பிக்கப் ஆகும். டிஸ்பிளேலையும் இங்கே வந்து ஸ்க்ராச்சஸ் கொஞ்சம் ஈஸியாக தான் பிக்கப் ஆகுது. ஸோ இங்கே S10 Lite நீங்கள் வாங்க போகிறீங்க, இந்த ஃபோனை நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக அந்த கேஸ் யூஸ் பண்ணியே ஆகணும், ப்ளஸ் டெம்பர்ட் கிளாஸும் போட்டு ஆகணும். ஸோ அது வேறு வழி கிடையாது.
இப்போ இந்த இஷ்யூ தவிர மற்றபடி டிஸ்பிளே நல்லா தான் இருக்குது. இது ஒரு இன்ஃபினிட்டி ஓ பேனல். இங்கே உள்ள பஞ்ச் ஹோல் சென்டரில் இருக்குது. இந்த பஞ்ச் ஹோல் இருக்கிறதுனால ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ நல்லா அதிகமாக இருக்குது. இந்த பஞ்ச் ஹோலில் ஒரு 32 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இதில் செல்ஃபிஸ் நல்லா டீட்டெயில்டாக நேச்சுரலான ஸ்கின் டோன்ஸோடு எடுக்க முடியுது. இப்போ திருப்பி அந்த சூப்பர் AMOLED இன்ஃபினிட்டி ஓ பேனலுக்கு வருவோம். இங்கே ரெசல்யூஷன் ஃபுல் HD+. இதில் ஜென்ரலாக AMOLED பேனலில் நம்ம பார்க்குற எல்லா கேரக்டரிஸ்டிக்ஸும் இருக்குது. இது ஒரு நல்ல தரமான பேனல். சாம்சங் இங்கே ரெகுலராக அவங்க கொடுக்குற ஆல்வேஸ் ஆன் ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. 6.7 இன்ச் டிஸ்பிளேங்கிறதுனால இதில் மீடியா கன்சம்ஷன் ரொம்பவே நல்லா இருக்குது. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருந்தா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். பட் இங்கே உள்ள சிங்கிள் ஸ்பீக்கர் டீசெண்டாக தான் இருக்குது. ஹெட்ஃபோன் ஜாக் இல்லாதது ஒரு நெகட்டிவ். இங்கே இந்த டிஸ்பிளேக்கு கீழே ஒரு ஆப்டிக்கல் ஃபிங்கர்பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. இது நம்ம ஜென்ரலாக மற்ற ஃபோன்ஸில் பார்த்த அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர்பிரிண்ட் ஸ்கேனரோட கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது. அக்யூரஸியும் கம்மியாக தான் இருக்குது. யூஸ் பண்ண ஆரம்பிக்கல முதல் ஒரு 2-3 நாளைக்கு எனக்கு ரொம்ப கடுப்பாக இருந்துச்சு அதை யூஸ் பண்ணேன். பட் அதுக்கப்புறம் கொஞ்சம் பழகிருச்சு. ஸோ ஓகேன்னு சொல்லலாம். பேட்ரி லைஃப் ஆனால் தாறுமாறாக இருக்குங்க. 4500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஜென்ரலாக பிராண்ட்ஸ் எல்லாமே வந்து அவங்க பேட்டரி லைஃப் கிளைம்ஸ் கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லுவாங்க. பட் சாம்சங் இங்கே அப்படி பண்ணல. அவங்க சைட்டில் சொல்லியிருக்க மாதிரியே 2 நாள் இந்த பேட்டரி மாட்ரேட் யூஸில் தாங்குது, பிரச்சனை இல்லை. இப்போ நான் யூஸ் பண்ணல ஒரு சில தடவை வந்து எனக்கு 2 நாள் இந்த பேட்டரி ஈஸியாக நின்றுச்சு. அதுக்கு மேலே 25 வாட் சார்ஜர் இருக்கிறதுனால வேணும்னா குயிக்காக டாப்அப் கூட பண்ணிக்கலாம். இப்போ 2 டே பேட்டரி போட்டிருக்க அதே பேஜில் ப்ரோ கிரேட் கேமராவும் போட்டிருக்காங்க. ஸோ அது அக்யூரேட்டாக இருக்கா இல்லை அங்கே வாயில் வடை சுடுறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பின்னாடி ட்ரிபிள் கேமரா கொடுத்துருக்காங்க. ப்ரைமரி 48 மெகா பிக்சல் சென்சர் f2 லென்ஸோட இதில் ஆப்டிக்கல் ஸ்டேபிளைசேஷன் இருக்குது. ஸோ நான் இப்போ நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸில் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கலர்ஸ் நேச்சுரலாக, டைனாமிக் ரேஞ்சும் குறை சொல்லிக்கிற மாதிரி இல்லை. இமேஜஸில் டீட்டெயில் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இது ஒரு ஃப்ளாக்ஷிப் லெவல் கேமரான்னு சொல்லலாம். லோ லைட்டில் சாம்சங் அவங்க ப்ரோ கிரேட்னு சொன்ன மாதிரியே இங்கே பெர்ஃபார்மன்ஸும் கொடுத்துருக்காங்க. S10 லைட்டில் குறை சொல்லிக்கிற மாதிரி இல்லை. இங்கே டெடிகேட்டட் நைட் மோட், அது மட்டும் இல்லாமல் சூப்பர் ஸ்டடி OIS ஃபீச்சர் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதனால ஷார்ட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா வந்துச்சு. சூப்பர் ஸ்டடி OISனால் பேசிக்காக லென்ஸ் மட்டும் ஸ்டெபிலைசேஷனுக்காக மூவ் ஆகாமல் சென்சரும் சேர்ந்து மூவ் ஆகி அந்த ஷேக்குக்கு காம்பன்சேட் பண்ணுது. அதனால இமேஜஸ் வந்து இன்னும் பிரைட்டாக, டீட்டெயில் லெவல்ஸ் இன்னும் பெட்டராக கிடைக்குது. செகண்டரி 12 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட். இதில் ஃபீல்ட் ஆஃப் வியூ கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. இதுவும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. சாம்சங் இந்த சென்சருக்கும் நைட் மோட் சப்போர்ட் கொடுக்குறாங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் இங்கேயும் நல்லா இருக்குது. மூணாவது ஒரு 5 மெகா பிக்சல் மேக்ரோ. சப்ஜெக்ட்டுக்கு க்ளோஸாக போய் இந்த மாதிரி ஷார்ட்ஸ் எடுக்கிறதுக்கு இதனால ஒரு ஆப்ஷன் கிடைக்குது. வீடியோஸ்னு வரையில் 4K 60 FPS வரைக்கும் நம்ம எடுக்கலாம். இங்கே திருப்பியும் சூப்பர் ஸ்டடி OIS ஹெல்ப் பண்ணுது. ஜென்ரலாக OIS இருக்கையில் 1 டிகிரி வரைக்கும் ஷேக்குக்கு காம்பன்சேட் ஆகும். சூப்பர் ஸ்டடி OISனால 3 டிகிரி வரைக்கும் காம்பன்சேட் ஆகுது. ஸோ உங்களுக்கு இன்னமும் ஸ்டெபிலிட்டி வேணும்னா சாஃப்ட்வேர் ஸ்டெபிலைசேஷன் யூஸ் பண்ணலாம். 15 டிகிரி வரைக்கும் அது காம்பன்சேட் ஆகும். ஆனால் 1080pல ஷூட் பண்ண வேண்டியிருக்கும். அடிஷ்னலாக லைவ் ஃபோக்கஸ் வீடியோ ஆப்ஷனும் இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ கேமராஸில் அந்த ப்ரோமோட் கட் பண்ணது மட்டும்தான் நெகட்டிவ். மற்றபடி இங்கே வந்து ரொம்பவே நல்லா கொடுத்துருக்காங்க. பட் ப்ரோ கிரேட்னு சொல்லி ப்ரோமோடை கட் பண்ணது கொஞ்சம் வருத்தப்பட வேண்டிய விஷயம் தான் கண்டிப்பாக. பட் ஓவரால் இது ஃப்ளாக்ஷிப் கேமராஸ்னு சொல்லலாம். ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ஃபைனலாக ப்ரைஸிங்னு பார்த்தா S10 Lite இப்போ 40,000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ப்ளஸ் ICICI கார்ட்ஸ்க்கு ஒரு 3,000 ரூபா கேஷ்பேக்கும் கொடுக்குறாங்க. இந்த ப்ரைஸ்க்கு சாம்சங் நிறையவே ஆஃபர் பண்ணுறாங்க. ஒரு நல்ல டிஸ்பிளே, ஃப்ளாக்ஷிப் லெவல் கேமராஸ், நல்ல ஃபாஸ்ட்டான சாஃப்ட்வேர், தரமான ஹார்ட்வேர், நல்ல பேட்டரி லைஃப், ஃபாஸ்ட் சார்ஜிங். நெகட்டிவ்ஸ்னு பார்த்தா கண்டிப்பாக இந்த ஃபோன் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கேஸ் போட்டு தான் யூஸ் பண்ணணும், டெம்பர்ட் கிளாஸ் போடணும் இல்லைன்னு சொல்லலை. பட் அது உங்களுக்கு ஓகே, அந்த நெகட்டிவ்ஸ் உங்களுக்கு பரவாயில்லைன்னு நினச்சிங்கன்னா இதுதான் பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி S சீரிஸ் ஃப்ளாக்ஷிப் இன்றைக்கு வரைக்கும் சாம்சங் ஆஃபர் பண்ணியிருக்கிறது. ஸோ உங்களுக்கு இந்த ஃபோன் இல்லைனா சாம்சங்லேருந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோன் வாங்கணும், இல்லை ஒரு S சீரிஸ் ஃப்ளாக்ஷிப் ஃபோன் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் வாங்குறதுக்கு கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா இது ரொம்பவே ஒரு நல்ல வேல்யூ ஃபார் மணி ஃபோன். எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு வரையில் ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் Galaxy S10 Lite பற்றி என்னோட கருத்து. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இன்றைக்கி இந்த செக்மெண்ட்டில் ஒரு ஃபோன் வாங்கணும்னா இதை வாங்குவீங்களா? உங்கள் கருத்து என்ன கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த ரிவ்யூ வீடியோக்கு. பிடிச்சிருக்கு பிடிக்கல என்ன நினைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி கீழே உள்ள தம்ஸ் அப் இல்லை தம்ஸ் டவுன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டன், ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். ஹாவ் அ நைஸ் டே. பாய்.